வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடி புகழ்வோம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய நம் ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற நிறைய வெற்றிகளும் சரி, சந்தோஷங்களும் சரி, இது அனைத்திற்கும் காரணமாக இருக்கும் நம் இறைவன். நம்ம லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய தோல்விகள். அந்த சமயத்திலும் கூட தம் உதவிக்கரம் நீட்டி நம்மை கைப்பிடிச்சு வழி நடத்துகிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் அன்பையும் இரக்கத்தையும் பொழியும் நம் இறைவனை பாடி புகழும் நேரம் வந்தாச்சு. ஆம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு எந்த பாரிஷ்லேருந்து வந்திருக்காங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்கள் எந்த பாரிஷ்லேருந்து வந்திருக்கீங்கன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. நாங்கள் லவுடில் புனித அந்தோனியார் ஆலயத்திலிருந்து வந்திருக்கோம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் சாங் என்னன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. நம்ம முதல் பாடலாக தூயாவியானவருடைய பாடலை தேர்ந்தெடுத்திருக்கோம். நம்ம இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தூயாவியானவரான துணையாளரை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. தூயாவியானவர் நமக்கு ஞானத்தையும் நம்மளுடைய அழுகையில் ஆறுதலையும் தர்றதை இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அந்த பாடல் மிக அழகாக இருந்ததுனால நாங்கள் இந்த முதல் பாடலாக இந்த பாடலை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஓகே, வெரி நைஸ். அவர் சொன்ன மாதிரி நமக்கு துணையாக இருக்கும், நமக்கு ஆற்றலாக இருக்கும், உற்ற துணையாக இருக்கும் நம் தூய ஆவியாரை இவர்களோடு இணைந்து பாடி புகழ்வோம்.
நமக்கு ஆற்றலை பொழியும், நமக்கு துணையாக இருக்கும் நம் தூய ஆவியாரை பாடி புகழ்ந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்சனல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் இந்த உலகமே புதிதாக புலரும், அதை அழகாக மாற்றும் நம் தூய ஆவியாரை பாடி புகழ்ந்தாச்சு. நீங்கள் பாடுறப்போ தூய ஆவியாரே வாரும் வாரும் சொல்லி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த இடமே அப்படியே டிவைன் ஃபீலால் நிறைஞ்சிருச்சு. ஓகே, இதே ஃபீலோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்கள், நெக்ஸ்ட் சாங் என்னது? நெக்ஸ்ட் சாங்கு சம்மதமே இறைவா. அந்த சாங்கு ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம நிறைய இடத்துல நிறைய விஷயத்துக்கு சம்மதம், நம்மளுக்கு விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லாட்டியும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு உண்மையான சம்மதம் தெரிவிக்க வேண்டிய இடத்துல நம்ம தெரிவிக்கிறது கிடையாது. அது நம்முடைய கடவுள்கிட்ட. நம்ம கடவுள்கிட்ட நம்ம சம்மதம் தெரிவிக்கிறது விதமாக இந்த பாட்டு, அது எங்களுக்கு பிடிச்சனால நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அழகாக சொன்னாங்க இல்லையா? நம்ம எது நடந்தாலும் சரி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். எனக்கு சம்மதம் இறைவா, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு தைரியமாக ஒப்படைச்சிடணும். இவர்களோடு இணைந்து சம்மதமே இறைவா என்று நம் இறைவனை பாடி புகழ்வோம். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, வாழ்ந்திட சம்மதமே, சம்மதமே இறைவா. பெரும் காரியமும் உயர் காரியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, திரு
உறவாக உன்னை நினைத்து, உயர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. சம்மதமே இறைவா. எவ்வளோ ஒரு அர்த்தம் நிறைந்த பாடல் இல்லையா? என்னோட மனம் தயக்கம் நிறைந்தது தான். ஆனால் இறைவா, உம் பணி செய்ய உம் இரக்கத்திற்காக நான் வருகிறேன், எனக்கு வரம் தா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட எல்லாத்துக்குமே எனக்கு சம்மதம் இறைவா அப்படின்னு அவர்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு அழகான பாடல் இல்லையா? நீங்களும் ரொம்ப அழகாக பாடுனீங்க. ஓகே, நம்ம ஷோட நெக்ஸ்ட் சாங் என்னன்னு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லிடுங்க. நிலையான சொந்தம் என்ற பாட்டை எடுத்திருக்கோம். ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில் நிறைய சொந்தங்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க என்றைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்களான்னு நினச்சா இருக்க முடியாது. ஆனால் இயேசு நம் வாழ்க்கையில் என்றும் நிலையாக இருக்காரு. நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம கூட இருக்கிறதுனால இந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எடுத்திருக்கோம். வெரி நைஸ். அவங்க சொன்ன மாதிரி நம் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, அந்த நம்ம பிறப்பிலிருந்து நம் இறப்பின் வரை நம்மளோடு பயணித்து நமக்கு நிலையாக இருக்கும் நம் இறைவன். நம்ம அவருக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறோம்? நம் அன்பும் உமக்கு நிலையானது இறைவா அப்படின்னு சொல்லி இவர்களோடு இணைந்து நம் இறைவனை பாடி புகழ்வோம். அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மணியாது என்னாலும் நீ போதும் என் இயேசுவே. சுமை
சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும். நீ போதும் என் இயேசுவே. நீ போதும் என் இயேசுவே. விலகாத உயிராய் நலம் சேர்க்கும் மருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. வறுமையால் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். வறுமையாய் நான் வாடி நின்றேன், வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும். நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், தெரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும், இணை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே, உன்னை அன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும். நீ போதும் என் இயேசுவே. சுமைகள் நிறைந்த நம்ம வாழ்க்கைய சுகமாக மாற்றும் நம் இறைவனை பாடி புகழ்ந்தாச்சு. எவ்வளோ ஒரு அழகான வரிகள். கடவுள் வந்து கடலாக இருக்கிறார், நம்ம நதியாக இருக்கிறோம். அவரை எப்போ இணைக்குவோம், நம்ம வந்து அவர்கிட்ட எப்போ போவோம்னு சொல்லிட்டு ஆவலோட காத்திருக்கும் நம் மனதை பற்றி கூறும் பாடல் இது. ரொம்ப அழகா பாடினீங்க. ஸோ நமக்கு நிகழ்ச்சியோட அடுத்த சாங் என்னன்னு சொல்லிடுங்க. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றார். ஓகே, இந்த சாங் ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க? நம்மளை ஒவ்வொரு நாளும் நம் இயேசு அவர் கண்ணுக்குள்ளே வைத்து கண்மணியாய் நம்மளை காத்து வருகிறார். நம்ம என்ன துன்பம் வந்தாலும் என்ன துயரம் வந்தாலும் அவர் வந்து அவருடைய கரம் வந்து நம்மளை ஒருபோதும் கைவிடாது. எல்லா கவலையும் அவரிடத்துல ஒப்படைத்துட்டு அவருடைய மந்தைகளா இருந்து அவர்களுடைய ஆடுகளா நம்ம இருப்போம். அதன் வழியாகத்தான் இந்த பாடல். ரொம்ப அழகா சொன்னீங்க. கடவுள் அவருடைய உள்ளங்கையில நம்மளை பொறிச்சு வைத்திருக்கிறார். அவருடைய கண்மணி போல நம்மளை காத்து வருகிறார். இவர்களோடு இணைந்து நம் இறைவனை பாடி புகழ்வோம்.
மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். காலையிலும் முன்முகமே மாலையிலும் முன்முகமே இனிய இயேசுவை நான் காண்கிறேன். இனி உனதன்பை என்றும் நான் பாடுவேன். உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன். வாழ்வது ஒன்றே உன்னை நான் கேட்கிறேன். உன் பாதம் அமர்ந்து வாழ்வது ஒன்றே உன்னை நான் கேட்கிறேன். உன் முகம் பார்த்து என்னை நானே மறைக்கின்றேன் தெய்வமே. உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாய் இருக்கின்றேன். உன் கருணை மழையில் தினம் தினம் நான் நனைகின்றேன். நம்ம கால்கள் தடுமாறலாம், நம்ம பாதையும் மாறலாம். ஆனால் நம் நல்லாயன் இயேசு நம்மை தேடி வந்து நம்ம கையை பிடிச்சு நம்ம வழி நடத்தி வருகிறார். அப்போ நம்ம எதுக்கு பயப்படணும்? எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். என்னைக்குமே மகிழ்ச்சியாக இருப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.